வெல்கம் பேக் டு என் தமிழ் நெட்வொர்க். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா நிறைய பேர் படிச்சிருப்போம். லைக் நார்மல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்ன அப்படின்னா, இந்த tradingview.comல லாகின் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேர்ல்டில் உள்ள எல்லா மார்க்கெட் ஸ்டாக்ஸு இண்டெக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நைட் 12:10. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் யூஎஸில் உள்ள ஆப்பிள் மொபைல் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆப்பிள் பிராண்டோட சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதில் ஒரு 5 minutes கேண்டில் ஒரு மூணு ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ 5 minutes சார்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி பண்ண சொல்கிறேன். சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ லாகின் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இதில் போய் சைன்இன் கொடுங்க. ஸோ கூகுள் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது வரும். ஸோ இது போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாட் போங்க. நிஃப்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அகெயின் இதில் போயிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போய் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா இருக்குது, அது பக்கத்தில் இருக்கும் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் யூஎஸ் மார்க்கெட், இது ஆப்பிள் யூஎஸ் மார்க்கெட். ஸோ நாஸ்டாக்கும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஆப்பிள் நான் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பேப்பர் ட்ரேடிங் சொல்லியிருக்கோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 10 lakhsக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுப்பாங்க. இது நான் ஏற்கனவே ட்ரேட் பண்ணி வச்சுருக்கனால ஸோ இது டிஃப்ரெண்ட் அமௌண்ட் காமிக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 1,31,000 வச்சுருக்கிறேன். சாரி 1 lakh கொடுப்பாங்க. இப்போ 1,31,000 நான் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆப்பிள் ஸ்டாக் எடுத்துருக்கிறேன். நான் ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி சும்மா வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன இது போடுறோமோ ஸோ அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிங்க. ஹாரிசான்டல் லைன் என்ன ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இது மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இதை Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இது இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிஃப்டியில் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரு லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது இறங்குதுங்கும்போது ஒன்று நான் இந்த லைனை வந்து டார்கெட்டாக வைக்கலாம் அல்லது இதை டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே போயிட்டு இதில் போயிட்டு ரைட் கிளிக் கிரியேட் நியூ ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா. இப்போது நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு பை பண்ணிவிட்டு
கம்மி அமௌண்ட்டுக்கு செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் வரும். ஸோ நம்ம செல் கொடுக்கணும். ஸோ பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ணிவிட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் நான் ஒரு 100 குவான்டிட்டி போடுறேன். போட்டு ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் இதில் ஒரு 1000 போடுறேன். 100 இருக்கட்டும். அண்ட் இது டார்கெட். ஸ்டாப் லாஸ் அகைன் ஒரு 100 போடுறேன். ஸோ இது நம்ம எடிட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டரை ப்ளேஸ் பண்ண உடனே இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி வரும். ஸோ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும் நீங்கள் எங்கே ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணி இப்படியே தூக்கிக்கலாம். அப்படியே கிளிக் பண்ணி மேலே தூக்கினா இங்கே மாடிஃபை வரும். மாடிஃபை கொடுத்துக்குங்க. அது இது நம்ம ஸ்டாப் லாஸ் மேலே போயிருக்கோம். நம்ம 100 ருபீஸ் வச்சதுனால மேலே போயிருக்கோம். இங்கே வந்துருக்கோம். ஸோ இதையும் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோமோ அங்கே வச்சு மாடிஃபை கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டார்கெட் இதில் வச்சுருக்குறோம். ஸ்டாப் லாஸ் வேணும்னா இங்கே வச்சுருக்குறோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஸோ நம்ம 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கிறோம். எவ்வளோ ரூபாய்க்கு 100 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும், ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா எந்த இடத்துல வரும், இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கிற ப்ரைஸ் என்ன, இது இதில் வரும். இதில் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு சொல்லி இதில் வந்துடும். இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும், இங்கே இப்படி பண்ணிக்கலாம். அண்ட் மாடிஃபை, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துடும். இது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே வந்துக்கலாம். அண்ட் மாடிஃபை. ஸோ இங்கே கீழே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். உங்களோட டார்கெட் ப்ரைஸ் எதில் இருக்கணும், ஸ்டாப் லாஸ் எதில் இருக்கணும், உங்களுக்கு இப்போ கரண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வருது. மார்க்கெட் கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் இந்த லைனுக்கு வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் என்னோடய டார்கெட்டை செகண்ட் லைனுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் ஒரு லாஸ் காமிக்கும். ஸோ இப்படி இறங்கும்போது நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை கீழே கூட கொண்டு வந்துக்கலாம். மாடிஃபை. இப்போ 10 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. 11 ரூபா, 12 ரூபா மார்க்கெட் இறங்குது. ஸோ நம்மளோட டார்கெட் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. 12 ரூபா. இது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் நம்ம ப்ராப்பராக ரியல் மணியை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ரியலாக ட்ரேட் பண்ணும்போது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு. அகெயின் ட்ரைனிங் டைம்லேயே நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்ம ரியல் மணியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா லைக் அந்த ஃபியர் ஃபேக்டர் வரும். ஸோ அந்த பயம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நார்மலாக இது எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும், எந்த டிபார்ட்மெண்ட் லைக் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற டிசிஷனாக இருக்கலாம். ஸோ எந்த டிசிஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ ப்ராப்பராக
கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் எடுத்துருக்கிற அனலைஸ் கரெக்டு அப்படிங்கிறத ஃபுல் கான்ஃபிடென்ட் நல்லா ரீட் பண்ணிட்டு, ஸோ மார்க்கெட் இப்படி தான் போக போகுது, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இதில் நீங்கள் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒவ்வொருத்தர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வராது, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதில் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரியல் மணியில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ரியல் மணியில் பண்ணுறது கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். ஸோ கான்ஃபிடென்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ இதை நம்ம ரியல் மணி அப்படின்னு நினச்சி நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரியல் மணி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சப்போஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஸோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு லெசன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகலை, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அது எல்லாமே அது எல்லாமே இதில் கற்றுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில், இப்போ ஒரு கேண்டில் வந்திருக்கு, ஸோ இது டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது ஒரு பெரிய பிக் ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்க, நம்மளோட இந்த ட்ரெண்டில் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காப்புல, உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காப்புல. சேம் நமக்கு ப்ராஃபிட்டையும் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 8 rupees 12 rupees வரைக்கும் போச்சுது, இப்போ 6 rupeesல இருக்குது. இப்போ நமக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதோட குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். திரும்ப ரைட் கிளிக் பண்ணிட்டு செல் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு 500 குவான்டிட்டி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்க. ஸோ எங்கள் டோட்டல் குவான்டிட்டி 600 வந்துச்சு. நம்ம பையிங் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ 600க்கு 21 rupees ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணதுனால ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறது வந்து பெட்டர். நார்மலாக ஸ்டாப் லாஸ் என்ன ரேஷியோவில் வைக்கணும் அப்படின்னா 1:2. இப்போ நீங்கள் 2%, அதாவது 20 rupees ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா 10 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 131லேருந்து 131.02 இதிலேருந்து 20 பைசா வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இதிலேருந்து ஒரு 10 பைசாவுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கணும் நம்ம ஸ்டாப் லாஸ். மாடிஃபை. சரி, நான் சொன்னேன்ல அவங்களோட ஒரு டோஜி கேண்டில் இதுலேருந்து ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சேம் கீழே இறங்குது, நம்ம டார்கெட் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்குது. ஸோ செய்கிற ஒவ்வொரு இது வந்து பயங்கர கேர்ஃபுல்லாகவும் வெயிட் பண்ணணும். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து சரியான இடம் கிடையாது. இங்கே கீழே வால்யூம்ஸ் வருது பாருங்கள், இவ்வளோ வால்யூம்ஸ், செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த மொபைல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மொபைல் மெயின் சிப்பு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வேர்ல்டு வைடில். ஸோ அதோட ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 75 rupees இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது இன்னும் கீழே இறங்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன்.
நான் இது பர்சனலாக அனலைஸ் பண்ணதுனால ஸோ இந்த ஸ்டாக் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டீப்பாலாம் அனலைஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங்னா என்னென்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன் மினிட் எடுத்து பார்ப்போம் என்ன கதையில் இருக்குது. வாவ், நம்ம டார்கெட் பக்கத்தில் வந்துட்டாப்ல. சொன்னேன்ல இந்த டோஜி கேண்டில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் கீழே இறங்குறதுக்கும் இல்லை மேலே ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அங்கே இப்போ ஆல்மோஸ்ட் 93 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம டார்கெட் பக்கத்துலேயே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம ப்ராஃபிட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ரியல் கேஷ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நம்ம ப்ராப்பர் டிசிப்ளினோட பண்ணால் தான் இது இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது நம்மளோட டார்கெட் பக்கத்தில் வருது. ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட்டை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். நம்ம வாங்கினதை விட கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். இதில் கொண்டு வரும்போது நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 87 ருபீஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு 50 ருபீஸ் 40 ருபீஸ் இருக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நான் இது இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை ரைட் கிளிக் பண்ணி கீழே கொண்டு வரேன். என்னோடய ப்ராஃபிட் லெவலில் கீழே கொண்டு வரேன். மாடிஃபை, ஓகே, கரெக்டாக அந்த லெவலில் டச் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கும். சேம் வே என்னோடய ஸ்டாப் லாஸையும் நான் கீழே கொண்டு வரேன். ஸோ இது வந்து என்னோடய ப்ராஃபிட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு நல்லா தெரியுது மார்க்கெட் நல்லா கீழே இறங்குதுங்கிறது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னோடய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். நம்ம என்னோடய ப்ராஃபிட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் லாஸை கீழே கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுனா 117 ருபீஸ் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது வெயிட் பண்ணலாம், அடுத்த கேண்டில் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 மினிட் கேண்டில் பார்ப்போம். ஸோ நம்மளோட டார்கெட் எல்லாம் தாண்டி கீழே வந்துச்சு. திரும்ப அகெயின் ப்ரைஸ் நெகோசியேஷன் போயிட்டுருக்கு, சாரி கரெக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் கீழே வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செல்லிங் நிறையா வருது, செல்லிங் ப்ரெஷர் நிறையா வருது. ஓகே, ஸோ அடுத்த கேண்டில் வந்திருக்குது. இது 1 மினிட் கேண்டில் அப்படிங்கிறனால ஸோ இமீடியட்டாக வருது. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோத்துக்கு வால்யூம் வந்திருக்கு செல்லிங்க்கு. ஸோ அடுத்தும் கீழே வருது. ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 123. ஸோ இது நல்ல ப்ராஃபிட் வரும்போது ஸ்டாப் லாஸை நான் இன்னும் கீழே கொஞ்சம் கொண்டு வரலாம். மாடிஃபை, ப்ராஃபிட்டை கீழே கொண்டு வரதும் தாறுமாறாக கொண்டு வரக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ட், சாரி இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ரேட் போகலை. திரும்ப இதிலிருந்து ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ஓகே, நம்ம ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். வாவ், தாறுமாறாக இறங்குறாப்புல. ஓகே, நான் இப்போ என்னோடய ப்ராஃபிட்டை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். மாடிஃபை, அதே மாதிரி என்னோடய ப்ராஃபிட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கும் இதை கீழே கொண்டு வரேன். மாடிஃபை. ஸோ என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 165. இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னாலும் மினிமம் 80 ருபீஸ் எனக்கு கிடைக்கும்.
இல்லை எனக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை கீழே கொண்டு வந்துக்கலாம். இது வரைக்கும் கீழே இறங்கியிருக்குது. ஸோ இந்த 1 மினிட் கேண்டிலில் இந்த 1 மினிட் கேண்டிலோட ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய ஸ்டாப் லாஸை வச்சுருக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுச்சு அப்படின்னாலும் இங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். நல்ல செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. ஆப்பிள் என்னாச்சு? ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 100 ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 129 rupees ப்ராஃபிட். ஸோ ஆல்மோஸ்ட் 164 rupees வந்துச்சு. பட் நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம், அதேமாதிரி ஸ்டாப் லாஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணதுனால இந்த ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு டு ட்ரேட் இன் பேப்பர் ட்ரேடிங். ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நான்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது வேறு அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏனோ தோணுன்னு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதோட என்ன சொல்கிறது, அதோட ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. ஸோ அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக அதில் ட்ரேட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டுக்கு 1 crore குவான்டிட்டி, 10 lakhs குவான்டிட்டி அப்படிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரியல் மணியில் பண்ணும்போது இப்படிலாம் பண்ண மாட்டோமே, திரும்ப எதுக்கு நம்ம இதில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் லைக் என்ன சொல்கிறது, சீட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணணும். அந்த ட்ரைனிங்கை வச்சு தான் நம்ம ரியல் மணியில் பண்ணுறது எவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் செஞ்சு சொல்லுங்கள். ஸோ ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எங்களுக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்த்துவாக இருக்கும். ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் டு மோட்டிவேட் மோர். தேங்க்ஸ். ஸ்டே கனெக்டட். See you tomorrow.